கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரினாலே உங்களுக்கு அன்பின் தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டுமாக நாம் ஒருவரை சந்திப்பதற்கு கடவுள் இந்த வாய்ப்பு தந்திருக்கிறார். கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த ஆராதனை நாம் ஜெபத்தோடு நாம் ஆரம்பிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நேற்றும் மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நேற்று அருமையான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாளிலே நாங்கள் உம்மை தொழுது கொள்ள ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு தந்த வாய்ப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, கடந்த வாரம் முழுவதுமாக கிருபையாக எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்களுக்கு வேண்டிய நல்ல ஜீவன் சோபனை தந்து அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக சாட்சியாகவும் நாங்கள் வாழுகின்ற பல் சமய சூழல் மத்தியிலே உம்முடைய அன்புக்கு அடையாளங்களாக நாங்கள் வாழும்படியாக எங்களை தெரிந்து கொண்டீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆலோசனை கர்த்தாவாக வல்லமையுள்ள தேவனாக நீர் எங்களுடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் எங்களை போஷிக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறீர், எங்களை பண்படுத்துகிறீர், எங்களை பக்குவப்படுத்துகிறீர். நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்நாளிலே ஒரு அதிகமான நாளையும் இந்த நாளையும் நீர் தந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை முழுவதுமாக அன்பின் ஆண்டவர் மீட்பெருமாக இருந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இரட்சகர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பாதம் படுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். கடவுளுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாக. நம்முடைய வழிபாட்டுக்கு ஆர்வமாக எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன், இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைகள் 1000 என்று உணர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்தரித்து ஆண்டவருக்கு இந்த பாடலை புகழ் பாமாலையாக நாம் சூட்டுவோம். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போற்றுதே. ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும்
நீரினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தோரலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதாவுமை போற்றுதே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும் நீரேனில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும் பாரேனில் பறக்கின்ற யாவும் பரனே உமை போற்றுதே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் வயதுள்ளோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகத்தம் வாயினாலும் பாடி உமை போற்றுமே. ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எந்நாள் வரை என் வாழ்விலே எந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆகா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். கடவுள் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே இருந்தால் நாம் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இந்த ஐக்கியம், இந்த அன்பு, இந்த பரிவு, இந்த பாசம் நம்மிடத்தில் குறைவதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். மதங்கள் நம்மை பிரிக்கலாம், ஆனால் மனிதம் நம்மை இணைக்கிறது. நாம் வாழுகின்ற பல் சமய சூழ்நிலையில் ஒவ்வொரு கிறிஸ்தவராக கடவுள் காட்டின அன்பையும், கடவுள் காட்டின இரக்கத்தையும், கடவுள் காட்டின நல் வழியிலே நாம் நடக்கும் பொழுது, வாழும் பொழுது அன்பு மலரும். அங்கு ஐக்கியம் பிரகாசிக்கும். ஒரு மனம் அங்கே தழை துவங்கும். அந்த நறுமணத்தை ஒருவேளை நீங்களும் நானும் இந்த உலகத்தில் கொடுக்காமல் இருப்பதற்கு ஒருவேளை நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள்,
நம்முடைய பாவங்கள் தடையாக இருக்கலாம். இது ஒரு தருணம். நம்முடைய ஆண்டவர் அழைக்கின்றார். மாசற்ற இரத்தம் நான் சிந்தினேன். எதற்கு என்று சொன்னால், ஒப்புரவிற்கும் அன்பிற்கும் அடையாளமாக தன்னையே தந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அன்பை உணர்ந்து, அந்த அன்புக்கு மதங்கள் கிடையாது, ஜாதிகள் கிடையாது, அதை தாண்டின அன்பு. அந்த அன்பை உணர்ந்தவளாக நம்முடைய பிள்ளைகளை ஆண்டுடைய சமூகத்தில் மனத்தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். கண்களை மூடி இருந்த இடங்களிலே, ஆண்டவரே, நான் பாவிதான், மாசற்ற இரத்தம் சிந்தினே, வா என்று என்னை அழைத்தீர், என் மீட்பரே வந்தேன் என்று சொல்லி உணர்ந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். நான் பாவிதான், ஆனாலும் நீ மாசற்ற இரத்தம் சிந்தினே, வா என்று என்னை அழைத்தீர், என் மீட்பரே வந்தேன் வந்தேன். நான் பாவிதான், என் நெஞ்சிலே கரை பிடித்து கேட்டேனே, என் கரை நீங்க இப்போதே, என் மீட்பரே வந்தேன் வந்தேன். நான் பாவிதான், அன்பாக நீங்காத்தடைகள் நீக்கினே, உமக்கு சொந்தம் ஆக்கினே, என் மீட்பரே வந்தேன் வந்தேன். சர்வல்லமை மிகுந்த இருக்குமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவனையும் தீர்ம கட்டளிட்டரளே வாழ்க்கை செயற்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தல்வாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, உலக நாடுகளுக்கெல்லாம் இந்தியா ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் வாழ்கின்ற சூழ்நிலையிலே பல மொழிகள், பல பண்பாடுகள், பல கலாச்சாரங்கள், பல நிறங்கள். எனவே இந்த வேற்றுமையில் ஒற்றுமையில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேற்றுமையில் மத்தியில்தான் நாம் ஒற்றுமையோடு பழகி கொண்டிருக்கிறோம். எனவே அனைத்து மதத்தை சார்ந்தவளாக இருந்தாலும் நம் உறவோடு தான் அன்போடு அழைக்கின்றோம். எனவே ஆண்டவருடைய அன்புக்கு அழைகின்ற மக்கள் 1000 உண்டு. மந்தையில் சேராத ஆடுகளும் 1000 உண்டு. அந்த ஆடுகளையும் அரவணைக்கின்ற திருப்பணியிலே நம் ஒன்றாக இணைந்து பணியாற்ற கடவுள் நம்மை அழைக்கின்றார். ஒரு அருமையான பாடல் உண்டு. எமில் ஜெபசிங் அண்ணன் அவர்கள் எழுதின ஒரு பாடல், மந்தையில் சேர ஆடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரீர் திருச்சபையே என்ற ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு பாடலை நம் யாவருமாக சேர்ந்து இணைந்து பாடுவோம். மந்தையில் சேரா ஆடுகளே.
மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேரா ஆடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா. காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா. பாடுபட்டே அதற்காகவுமே, தேடுவோர் யாரின் ஆடுகளை. பாடுபட்டே அதற்காகவுமே, தேடுவோர் யாரின் ஆடுகளை. மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரி திருச்சபையே. மந்தையில் சேரா ஆடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் புறப்படுவி, இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவேன். அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவேன். மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரி திருச்சபையே. மந்தையில் சேரா ஆடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும்,
என்னை போல் நடந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும். இதை உன்னிடம் கேட்கிறேன், தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும். இதை உன்னிடம் கேட்கிறேன், தர வேண்டும். மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரே திருச்சபையே. மந்தையில் சேரா ஆடுகளே. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மீண்டுமாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, மீண்டுமாக இந்த நாளுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். சுவாமி, உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்களுடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். திருமுறையின் மூலமாக நீர் எங்களோடு உரையாடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசுகின்ற காரியங்களை வாழ்க்கையில் கைக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும், பாதுகாத்து கொள்ளும். மீட்பரேசன் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்டியன் ரெஸ்பான்ஸ் இன் மல்டி ஃபெய்த் சொசைட்டி. 1910ஆம் ஆண்டு எடின்பரோ என்கின்ற இடத்திலே நடைபெற்ற மாநாட்டிலே நற்செய்தியும் பிற சமயத்தவரும் என்கின்ற தலைப்பின் கீழாக பல்வேறு விவாதங்கள் நடத்தப்பட்டன. முதலாக பிற சமயத்தவரை பற்றி அந்த மாநாட்டிலே விவாதிக்கப்பட்டு பல்வேறு காரியங்கள், பல்வேறு பின்பற்ற வேண்டிய குறிப்புகள் கொடுக்கப்பட்டன. திருமறையிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிற சமயத்தவரோடு எவ்வாறு அவர் தன்னுடைய உரையாடலை நடத்தினார், பிற சமயத்தவர்களை எவ்வாறு அணுகினார் என்று சொல்லி 2 திருமறை பகுதியின் மூலமாக இந்த நாளிலே நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் முதல் வசனங்கள் 13 வரைக்குமுள்ள வசனங்களிலே நூற்றுவர் தலைவரின் மகன் குணமாகின்ற நிகழ்ச்சி இருக்கின்றது. நூற்றுக்கதிபதி அல்லது நூற்றுவர் தலைவர் என்பவர் ஒரு பிற சமய தலைவர். அந்த பிற சமய தலைவர் இயேசு கிறிஸ்து கப்பர்நகூம் என்ற இடத்திற்கு போகும் பொழுது தன்னுடைய மகன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் இருக்கிறான், அவனை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ஒரு பிற சமய மத தலைவர் வேண்டிக் கொள்வதை பார்க்கின்றோம். நூற்றுக்கதிபதி இவ்வாறு கூறுகிறார், ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்குட்பட்டவன், என் அதிகாரத்துக்குட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து கூறுகிறார். வசனம் 10வது வசனத்திலே இதை கேட்டு இயேசு வியந்து என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. பிற சமய மக்களை, பிற மதத்தவரை ஆண்டவர் வியந்து பார்க்கின்றார். இது முதலாவது காரியம்.
அவர் என்ன கூறுகிறார், எவ்வாறு கூறுகிறார், எவ்வாறு அவருடைய பற்றுறுதி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்ரவேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. வியந்து இரண்டாவதாக பாராட்டுகின்றார். இதை போல நான் பார்த்ததில்லை, இத்தகைய ஒரு நம்பிக்கையை நான் கண்டதில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பாராட்டுவதை பார்க்கின்றோம். கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசில் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளிலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கூறுகிறார். பின்னர் நூற்றுவர் தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்று சொல்லி அவர் ஒரு உறுதிமொழியை கூறுகிறார். அவருடைய நம்பிக்கை அவருடைய மகனை குணப்படுத்தியது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே கூறுவதை பார்க்கின்றோம். பிற சமய தலைவர்களை அல்லது பிற சமய மக்களை ஆண்டவர் வியந்து பார்க்கின்றார். இரண்டாவதாக பாராட்டுகின்றார். இத்தகைய பற்றுறுதியை நான் கண்டதில்லை என்று சொல்லி பாராட்டுகின்றார். மூன்றாவதாக, உம்முடைய நம்பிக்கையின்படியே உமக்கு விடுதலை அல்லது உம்முடைய மகனுக்கு குணம் கிடைக்கும், அற்புதம் கிடைக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கூறுவதை பார்க்கின்றோம். இரண்டாவது ஒரு திருமறை பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பிறசமய பெண்ணை எவ்வாறு அணுகுகிறார் என்று சொல்லி பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 21 முதல் உள்ள வசனங்களிலே ஒரு கானானிய பெண், பிற சமய ஒரு பெண்ணின் மகளை எவ்வாறு குணப்படுத்துகிறார், அந்த பெண்ணின் நம்பிக்கையை எவ்வாறு பாராட்டுகிறார் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு தெளிவாக கூறுகிறது. தீரு சீதோன் பகுதிகளின் எல்லை பகுதியிலே வாழ்ந்து வந்த ஒரு கானானிய பெண் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து, என்னுடைய மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என்று சொல்லி கூறுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அதற்கு எந்த மறுமொழியும் கூறவில்லை. ஆனால் சீடர்கள், அந்த பெண் நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறார், அவரை அனுப்பிவிடும் என்று சொல்லி கூறும் பொழுது இயேசு கிறிஸ்து கூறுகிறார், இஸ்ரவேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி கூறுகிறார். அந்த பெண் முன்னால் வந்து பணிந்து எனக்கு உதவியர்களும் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையில் என்று சொல்லுகிறார். ஆனால் அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேஜையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி இங்கு ஒரு உரையாடல் நிகழ்த்துவதை பார்க்கின்றோம். அந்த பெண் பேசுகிறார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு பதில் கூறுகிறார்கள். திரும்பவும் அந்த பெண் பேசுகிறார்கள். ஆனால் இறுதியாக அந்த பெண்ணின் நம்பிக்கை வென்றது. இயேசு கிறிஸ்து கூறுகிறார், அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. பிறசமய பெண் இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவை நோக்கி இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு சிறிய உரையாடலை நிகழ்த்தும் பொழுது அந்த பெண்ணின் நம்பிக்கையை இங்கும் பாராட்டுகிறார். உம் நம்பிக்கை பெரியது என்று சொல்லுகின்ற அந்த நேரத்திலே அந்த பெண்ணின் மகள் குணமாவதை பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிற சமய மக்களை வியப்போடு பார்க்கின்றார். அத்தோடு கூட அவர் நிறுத்தி விடவில்லை, அவர்களை பாராட்டுகின்றார், அவருடைய பற்றுறுதியை பாராட்டுகிறார். அங்கு 101 தலைவனின் பற்றுறுதியை பாராட்டுகிறார், இங்கு இந்த பெண்ணின் நம்பிக்கையை பாராட்டுகிறார். அத்தோடு கூட அவர் நிறுத்தி விடவில்லை, அவர்களுக்கு விடுதலை அல்லது அற்புதத்தையும் செய்கின்றார். அவர்களோடு உரையாடுகின்றார். உரையாடலின் மூலமாக அந்த உறவினை அவர் வளர்க்கின்றார். சீடர்கள் அவர்களை அனுப்பிவிடும் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அனுப்பிவிடவில்லை, வரட்டும் என்று சொல்லி அந்த பெண்ணோடு கூட உரையாடல் நிகழ்த்துவதை பார்க்கின்றோம். என் சமாரிய பெண்ணோடு கூட யோவான் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு நீண்ட உரையாடலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிகழ்த்துவதை நாம் பார்க்கலாம். பிற சமய மக்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வியந்து பாராட்டுகின்றார். உறவோடு கூட அவர்களோடு உரையாடுகின்றார். அவருடைய பற்றுறுதியின் மூலமாக அவர்களுக்கு விடுதலை வாழ்வை அளிக்கின்றார். இந்த நாளிலும் கூட
நம்மை சுற்றி இருக்கின்ற பிற சமய மக்களை வியந்து நாம் பாராட்டுவோம். பல நல்ல குணாதிசயங்கள் அவரிடத்திலே காணப்படுகின்றன. நம்மிடத்தில் இல்லாத அல்லது நம்மிடத்தில் காணப்படாத பல நற்குணங்கள் அவர்களிடத்தில் உள்ளன. பாராட்டுவோம், வியந்து பாராட்டுவோம், மனதார அவர்களை பாராட்டுவோம், உறவோடு கூட அவர்களோடு உரையாடுவோம். சகித்து கொள்வதல்ல, நல்லுணர்வோடு அல்லது நல் இணக்கத்தோடு கூட அவர்களோடு கூட உரையாடுவோம். அவர்களுக்கான விடுதலை வாழ்வை நாம் அளிப்போம். அவருடைய பற்றுறுதியை நாம் ஏற்றுக்கொள்வோம். உம் நம்பிக்கை பெரியது, உம் பற்றுறுதி பெரியது, எப்படிப்பட்ட நம்பிக்கையை நான் பார்த்ததில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கூறுவது போல அவருடைய பற்றுறுதி, அவருடைய நம்பிக்கையை நாம் பாராட்டுவோம். அதன் மூலமாக அவர்கள் விடுதலை வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அழகான பாடல் வரிகள். காரணம் அவனும் மனிதன், காரணம் அவளும் மனுஷி. நேசிப்பதற்கு ஒரு காரணம் தேவையில்லை. அவர்கள் மனிதர், மனுஷி என்பதினாலே அவர்களை நாம் நேசிப்போம். அவர்களை வியந்து பாராட்டுவோம், உறவோடு கூட உரையாடவும், அவர்களை ஏற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை நம்மிலே இருக்க கடவது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் வாழுகின்ற இந்திய திருநாட்டிலே பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல பண்பாடுகள் இருந்தாலும், பல சமயத்தவர்கள் வாழ்ந்தாலும், நாம் ஒவ்வொருவரையும் உறவாக, நட்பாகத்தான் நாம் நேசித்து பழகி கொண்டிருக்கிறோம். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டிய ஒரு முன்மாதிரி. எனவே ஒவ்வொரு மனிதரும் நம்முடைய சகோதரன், நம்முடைய சகோதரி என்று வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் வருகிறது. எனவே நாம் வாழுகின்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் காண்பிக்கின்ற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக நாம் காணுகின்ற ஒவ்வொரு மனிதரையும் அவர் எந்த மதத்தை சார்ந்தவர், அவர் எந்த இனத்தை சார்ந்தவர் என்று பார்க்காமல் அவர் ஆண்டவருடைய படைப்பில் உயர்ந்தவர் என்று உணர்ந்து நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு பொருள் அடங்கிய ஒரு பாடல்தான் ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் என்னுடைய சகோதரன் சகோதரி. அந்த பாடலை நாம் யாவரும் உணர்ந்து பாடுவோம். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதர் சகோதரன், ஒவ்வொரு மனிதரும் சகோதரி, என் சகோதரன் என் சகோதரி. ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதர் சகோதரன், ஒவ்வொரு மனிதரும் சகோதரி, என் சகோதரி என் சகோதரி. வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன். வறுமையில் வாழ்பவர் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரி. அல்லல் படுபவன் என் நண்பன், ஆபத்தில் இருப்பவன் சகோதரி. காரணம் அவனும் மனிதன், காரணம் அவனும் மனிதன். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதன் சகோதரன், ஒவ்வொரு மனிதரும் சகோதரி, என் சகோதரன் என் சகோதரி.
பிற கூலம் சேர்ந்தாலும் என் நண்பன், பிற இனம் சேர்ந்தாலும் சகோதரன். பிற கூலம் சேர்ந்தாலும் என் நண்பன், பிற இனம் சேர்ந்தாலும் சகோதரி. பிற மொழி பேசினாலும் என் நண்பன், பிற மதம் சேர்ந்தால் சகோதரி. காரணம் அவனும் மனிதன், காரணம் அவனும் மனிதன். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனித சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரி. என் சகோதரன், என் சகோதரி. அழகையை இழந்தவன் என் நண்பன், அறிவை இழந்தவன் சகோதரன். அழகையை இழந்தவன் என் நண்பன், அறிவை இழந்தவன் சகோதரி. ஊமையாய் பிறந்தவன் என் நண்பன், ஊமையாய் பிறந்த சகோதரன். காரணம் அவனும் மனிதன், காரணம் அவனும் மனிதன். ஒவ்வொரு மனிதன் என் நண்பன், ஒவ்வொரு மனிதன் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரி. என் சகோதரன், என் சகோதரி. ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதன் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரி. என் சகோதரன், என் சகோதரி. தலையிலே தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நேற்றும் மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நீ தந்த இந்த அருமையான ஆராதனை வழிக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இருந்த இடங்களிலே உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை குடும்பமாக நீ தேர்ந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லியிருக்கிறீர். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆலயமாகவே இந்த உலகத்தில் உம்முடைய அன்புக்கு அடையாளமாக நீர் காட்டின அன்பின் அடையாளங்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழுவதற்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாக நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. வாழுகின்ற பல் சமய சூழ்நிலைகளிலே பிரிவினைகள் வந்து கொண்டே இருக்கிறது சுவாமி. எங்கள் ஒற்றுமைக்கு சிறு விளைவு வந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. இவளை ஞானத்தோடு கவனத்தோடு ஒவ்வொருவரும் நாங்கள் பொறுப்பாண்மையோடு நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவரே இரக்க பாராட்டும். எந்த சூழ்நிலையிலும் மனிதம் மலர்வதற்கு நாங்கள் தடையாக இல்லாதபடி மானிடம் செழித்து வளர்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் கருவியாக வாழ்வதற்கு நிற்கிறவே தாரும் சுவாமி. அமைதியின் கருவியாக ஆண்டவரே, அமைதியின் தூதுவனாக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தில் உருவாக்கி விடமானால் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கெல்லாம் பிரிவினைகள் நடக்கிறதோ அங்கு ஒற்றுமை உருவாக்குவோம். எங்கெங்கெல்லாம் சண்டை சச்சரவுகள் நடைபெறுகிறதோ அங்களது அமைதி நிலவுவதற்கு நாங்கள் கருவிகளாகவும், எங்கெங்கெல்லாம் பிரிவினைகளும் பேதங்களும் வளர்ந்து ஓங்கிக் கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் அன்பை நீதியை நிலைநாட்டுகின்ற மக்களாக நாங்கள் ஒவ்வொருவர் வாழ்வதற்கு நீ கிருபை தாரும் சுவாமி. நாங்கள் இருக்கின்ற இடங்களிலே நாங்கள் உறவுகளை நேசிக்கவும், சொந்தங்களாக நாங்கள் பாவித்து வாழவும், ஒவ்வொரு மனிதனும் என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரி என்ற உணர்வோடு நாங்கள் வாழ என்னை கிருபை தாரும். எங்களுக்காக ஜெபம் செய்ய கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் தாமே, திருமணத்திற்காக காத்திருக்கிற மக்கள் உண்டு, வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கிற மக்கள் உண்டு, இன்னும் சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு வாழ்கின்ற மக்கள் அநேகம் உண்டு சுவாமி. ஆண்டவர் தாமே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். உம்முடைய அன்பினாலே உம்முடைய இரக்கத்தினாலே கிருபையினாலே மக்களுடைய விண்ணப்பங்களுக்கு வேண்டுதலுக்கும் பதில் தந்த தேவலை சந்தியும் சுவாமி. தங்களுடைய திருமண நாட்களையும் தங்களுடைய பிறந்த நாட்களையும் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நான் என்று செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவர் தாமே அவள் செலுத்துகின்ற எல்லா விதமான துதி தோத்தபடி ஏற்றுக்கொண்டு உம்முடைய காயம்பட்ட கரங்களால் தொட்டு ஆசீர்வதியும் சுவாமி. கொரோனா நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பல்வேறு விதமான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி.
மருத்துவமனையிலே வீடுகளிலே தங்கி சிகிச்சை பெற்று தனிமைப்படுத்திப்பட்டு வாழுகின்ற ஒவ்வொரு மக்களுக்காக வாழ்கிறோம், ஜெபிக்கிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவர், நீ இரக்கம் காட்டும் ஆண்டவரே, உம்முடைய தயவை தாரும் சுவாமி. உம்முடைய அன்பை மீண்டும் ஒரு முறை எங்களை தந்து எங்களுடைய பிள்ளைகள் யாவையும் பொறுத்து சுவாமி இரக்கத்தினால் எங்களை சிநேகித்து எங்களை அன்பு செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த உலகத்தில் நீர் காட்டுகின்ற அந்த வழியாக, அந்த வாய்மையாக, அந்த வாழ்வாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பாதம் படுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். நமது ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியருடைய திருவுரமும் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் மீண்டும் சதா நாட்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியிடம் இருப்பாராக. சமாதானத்தோடு வாழ கடவாம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன்.